இதுக்கு தான் நான் சொன்னேன் இந்த கல்யாணம் வேண்டாம். நீ என் பேச்ச நீங்க கேட்டீங்களா? தங்கச்சி முக்கியம்னு வந்தீங்கல்ல, இப்ப பாருங்க என்ன வார்த்தை நீ பேசுறீங்க நீங்க. எனக்கு உங்க மேல எந்த கோவமும் இல்ல மைனி. எல்லாரும் சொன்னாங்க சொந்தத்துக்குள்ள பொண்ணு எடுத்தா பிரச்சனை வரும்னு. நான் அதான் எடுக்காம இருந்தேன். உங்க அண்ணன் சொன்னாருன்னு தான் நான் வந்தேன். என்ன சொல்லணும் மைனி, அவன் பேசுறதுலாம் கேட்டுக்காதுங்க மைனி. அவன் சின்ன பையன் மைனி, அவன் வேற ஏதோ சொல்லிட்டு இருக்கான். இங்க பாருங்க மைனி, நான் எனக்கு உங்க மேலேயும் உங்க பையன் மேலே எந்த கோவமும் இல்லை. எங்க வாங்க வீட்டுக்கு போலாம், நேராக்குது. என்னண்ணே மைனி இப்படி பேசிட்டு போகுது? எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்துனேன் ப்ளீஸ்ண்ணே. என்னால எவ்வளவு முடியுமோ அதை செஞ்சனேமா. ஆனா உன்னோட பையன் இப்படி பண்ணிட்டானே. என்ன என்ன நில்லுண்ணே. உன்னை இப்ப என் பையன் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. ஏன்டா இப்படி பேசுன சொல்லு. இங்க பாரு, இனியும் நான் இங்க இருந்தேன்னு வச்சுக்கேன், எனக்கு எந்த மரியாதையும் இல்லை. நான் போறேன். ஏம்மா, எனக்கு பிடிக்காத கல்யாணத்துனால எப்படிமா சம்மந்தம் சொல்ல முடியும்? நான் தான் வேண்டான்னு சொன்னேன். உனக்கு நான் எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும் தான் இவ்வளோ பாடுபட்டேன். அந்த கல்யாணத்தையும் நீ வேண்டான்னு சொல்லிட்டல்ல, இனி நான் உனக்கு அம்மாவும் கிடையாது, நீ எனக்கு பையனும் கிடையாது. ஏம்மா ஏம்மா நில்லு. ஏம்மா ஏம்மா, நான் வேற ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்னு அம்மாட்ட எப்படி சொல்ல? நான் கல்யாணம்னு ஒன்று பண்ணா நான் அவ்வளோதான் பண்ணுவேன். எப்படியோ விக்கி கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லியிருப்பாரு. கல்யாணம் கொஞ்ச நாள்ல நடக்கும். என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் சொல்லணும். பிரியா வீட்டுல ஆவலா இருப்பாளே, இப்ப அவகிட்ட நம்ம என்ன சொல்ல? போய் பொண்ணை கேளு அதை கேளுன்னு சொன்னீங்கல்ல, போங்க. இப்ப எப்படி உங்க மகட்ட சொல்லி புரிய வைக்கணுமோ போய் சொல்லுங்க, போங்க. இந்த வீட்டுல என் பேச்சை யார்தான் கேட்கா? போய் சொல்லுங்க உங்க மகட்ட. என் மகட்ட இந்த விஷயத்த நான் எப்படி சொல்றது? பிரியா, அப்பா சொல்றேன்னு நீ கஷ்டப்பட்டுக்காதம்மா. நடந்தது நான் சொல்றேன். இந்த கல்யாணத்துல விக்கிக்கு இஷ்டம் இல்லையாமா. என்னப்பா சொல்றீங்க? ஏன் அவங்க அம்மாக்கு ஏதாவது இந்த கல்யாணம் பிடிக்கலையா? அப்படிலாம் இல்லம்மா. அவன் தான் அந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டான். நாங்க எல்லாரும் கேட்டோம், அவனுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டான். வருத்தப்படாதம்மா. சரிப்பா, நீங்க கொஞ்சம் வெளியே போங்க. நான் கொஞ்சம் தனியா இருக்க ஆசைப்படுறேன். அப்பா சொல்றேன்னு வருத்தப்படாதம்மா. உன் மனசுல நான் ஆசையை வளர்த்து விட்டணும். அப்பா ப்ளீஸ், தயவு செஞ்சு கொஞ்சம் வெளியே போங்க. நான் தனியா இருக்க ஆசைப்படுறேன். ஏன் விக்கி, என்கிட்ட காலேஜ்லலாம் நல்லா தானே பேசுவேன். என்னைய காலேஜ்ல லவ் பண்ணியே, ஏன்? ஆனா இப்ப எதுக்கு கல்யாணத்துல வேண்டாங்க? ஒருவேளை காலேஜ்ல இருக்கிற பொண்ணும் நானும் வேற வேற நினைச்சிட்டு இருக்கானா? ஆமா, அப்படியே கூட இருக்கலாம். நான் என் ஃப்ரெண்ட்கிட்ட உடனே சொல்லி விக்கிட்ட அதை தெரிய வைக்கணும். விக்கி, எப்படியாவது நான் உன்னை கல்யாணம் பண்ணியே தீர்வேன். எங்க அம்மா வேற எந்த மாப்பிளையும் கொண்டு வந்தாலும் நான் உன்னை கல்யாணம் பண்ணவே மாட்டேன். அப்படியே மீறி என்ன கல்யாணம் பண்ண வச்சாங்கன்னா நான் செத்துருவேன். விக்கி, என்னை எதுக்குங்க வர சொன்ன? ஏதாவது பெரிய விஷயமா? ஆமாடா, இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு என்னோடய அத்தையும் மாமாவும் வந்தாங்க கல்யாணத்தை பற்றி பேசுகிறதுக்கு. நான் கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லிட்டேன். ஏன்டா விக்கி கல்யாணத்தை வேண்டான்னு சொன்னேன்? ஏன்டா தெரியாத மாதிரி கேட்குற? நான் காலேஜில் பிரியாவை லவ் பண்ணும்போது நான் இவ்வளோ எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? டேய் லூஸு, நீ காலேஜில் லவ் பண்ண பிரியா தான் உன்னோட அத்தை மக. இது எனக்கு ஏற்கனவே தெரியும். நான் ஏன் உன்கிட்ட சொல்லலைன்னா உனக்கு சர்ப்ரைஸாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இது பெரிய பிரச்சனையாக முடிஞ்சிடும் போலையே. அட பைத்தியக்கார நாயே, இதை முன்னாடி சொல்லி தொலைக்க வேண்டியதானே? நான் கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லிட்டேனே. இப்போ நான் எப்படி அவன் மூஞ்சில் முழிப்பேன்? அப்போ இப்பவும் ஒன்றும் இல்லை, நம்ம எப்படியாவது கல்யாணத்தை நடத்திடலாம். அவகிட்ட நீ பேசு, அவள் உன்னை ஏதாவது நினச்சிட போறா. ஆனால் இனி நான் எப்படி அவட்ட பேச முடியும்? நான் தான் காலேஜ் ஃபுல்லாக முடிச்சிட்டேனே. டேய், அவளோட ஃப்ரெண்டு எனக்கு தெரியும். நான் அவட்ட சொல்லி நான் சொல்ல வைக்கிறேன். எப்போயாவது நான் இந்த கல்யாணத்தை நடத்தியே ஆகும். என்னோடய ஃப்ரெண்டு நீ. ரொம்ப தேங்க்யூடா. உன்னோட உதவியை நான் என்றைக்குமே மறக்கவே மாட்டேன். பிரியா, நான் உன்னை எப்படி வேண்டான்னு சொன்னேன்? இப்போ என் பிரியா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பா வீட்டில். சாரிடா, என்னால் தான். நான் மட்டும் முன்னாடி இந்த விஷயத்த சொல்லியிருந்தேன்னா இப்போ கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லியிருப்பேன். நீ இப்போவும் எனக்கு உன் மேலே எந்த கோவமும் இல்லைடா. ப்ளீஸ் அவகிட்ட எப்படியாவது இந்த விஷயத்த சொல்லு. கவலைப்படாத, நான் எப்படியாவது அவட்ட இந்த விஷயத்த நான் சொல்லியே தீருவேன்.
என்னால் உருவான பிரச்சனை கடைசியில் என்னாலேயே முடியும். சரிடா, நான் வீட்டுக்கு போகிறேன். என்னோடய அம்மா வேற கோச்சிக்கிட்டு வெளியே போனாங்க. நான் அவங்கள சமாதானப்படுத்துகிறேன். பிள்ளைகிட்ட இந்த விஷயத்த சொன்னீங்களே, அவ என்ன சொன்னா அதுக்கு? அவ என்ன சொன்னா, இந்த விஷயத்த சொன்னதும் கொஞ்சம் வெளியே போங்க, நான் தனியா இருக்கணும்னு சொன்னான். நான் இருக்குதான் முதல்லயே சொன்னேன் இந்த கல்யாணம் வேண்டான்னு. இப்ப என்னோட பிள்ளை ரொம்ப சோகமா இருக்கா. இனியும் நான் உங்களை மாதிரி உங்க பேச்சு கேட்டிருந்தேன்னு வச்சுங்களேன், என்னோட பிள்ளை வாழ்க்கை நாசமா போயிடும். நான் ஏற்கனவே பார்த்த மாப்பிள்ளைய நாளைக்கு நான் வர சொல்ல போறேன். கஸ்தூரி, நீ என்ன பேசுற? கல்யாணம் எல்லாம் அவளுக்கு வேண்டாம். இன்னும் கொஞ்ச நாள் அவள் தள்ளி போகட்டும், அதுக்கப்புறம் நானே பாத்துக்கிறேன். நீங்க எந்த லட்சணத்துல பாத்துக்கிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இருங்க. இனி எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன். என் பிள்ளைக்கு நான் நாளைக்கே கல்யாணத்தை பேசி முடிக்கிறேனா இல்லையான்னு பாருங்க. இனி என் புள்ள வாழ்க்கைய எனக்கு தேர்ந்தெடுக்க தெரியும். நீங்க உங்க வேலையை மட்டும் பாத்துக்கிட்டு போங்க. சரி கஸ்தூரி, நீ ஓ ரூட்ல போ, நான் ஏன் ரூட்ல போறேன். என் பிள்ளைக்கு எப்படியாவது என்னோட தங்கச்சி பையனை கல்யாணம் பண்ணியே தீருவேன். அதுக்கு நீயே குறுக்க வந்தாலும் ஒண்ணும் நடக்க முடியாது. சரி, இந்த வீட்ல இருந்தே நான் சவால் விடுறேன். இன்னும் 10 நாள்ல என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இடையில கொஞ்ச நாள் ஏன் வீடியோ வரலன்னா, நான் இப்போ 10th படிக்கிறதுனால ஸ்டடி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எங்கள் பக்கத்தில் என்னோட தாத்தா டெத்து, அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல. இனி ரெகுலராக வீடியோ வரும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு சண்டே கண்டிப்பாக வீடியோ வரும். அது மட்டும் இல்லாமல் நான் போடுற வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு பிடிக்கல, ஏதாவது ஒன்று மாற்றணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை சரி பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இடையில எப்போ எனக்கு கேப் கிடைக்கும் அப்பப்போலாம் எடிட் பண்ணி கண்டிப்பாக நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். தொடர்ந்து எல்லோரும் கண்டிப்பாக வீடியோ பாருங்கள். நீங்கள் பார்க்க தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். பாய்.